என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு இரண்டாம் வருகை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. இரண்டாம் வருகை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:2. கிறிஸ்து இவ்வுலகத்தில் முதல் முறை மனிதனாக பிறந்து சிலுவையில் பலியானார். இரண்டாம் முறை நியாயாதிபதியாக வருவார் என்பது கிறிஸ்தவர்கள் அனைவரும் அறிந்த சத்தியம். ஆனால் அவர் எப்போது வருவார் என்பது யாருக்குமே தெரியாது. கிறிஸ்து இவ்வுலகில் வாழும்போது அது தனக்கும் தெரியாது என்று கூறியிருக்கிறார். மார்க்கு 13:32. நாம் கிறிஸ்து கற்பித்த கட்டளைகளின்படி வாழ வேண்டும். நம்முடைய இந்த வாழ்க்கை நம் மரணம் வரை அல்லது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரை தொடரும். மரணமோ இரண்டாம் வருகையோ எப்போது நிகழும் என்று எவராலும் நிதானிக்க முடியாது. எனவே எப்போதுமே விழிப்பாய், ஆயத்தமாய், பரிசுத்தமாய் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் அல்லது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல கர்த்தருடைய நாள் வரும். நிச்சயமாய் அந்த நாள் வரும். நாம் செய்ய வேண்டியது என்ன? 1. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நானே ஒளி என்றவரை பின்பற்றுகிறவர்கள். அவர் வருவார் என்ற விழிப்புணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். வசனம் 5. 2. தெளிந்தவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் 6 மற்றும் 8. 3. நாம் விசுவாசமும் அன்பும் உள்ளவர்களாய் இரட்சிப்பின் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். வசனம் 8. 4. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்கவில்லை என்ற மகிழ்ச்சியும் இரட்சிப்பின் மகிழ்ச்சியும் நமக்கு இருக்க வேண்டும். வசனம் 9. 5. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிப்பவர்களாக இருந்து ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டும். இந்த பக்தி விருத்தி முக்கியமானது. வசனம் 11. இவற்றை எல்லாம் செய்துவிட்டால் அவர் எப்போது வருவார் என்று காத்திருக்கலாம். இரட்சகராக வந்தவர் இனி நியாயாதிபதியாக வருவார். இரட்சகரை ஏற்றுக்கொண்டால் நியாயாதிபதிக்கு அஞ்சத் தேவையில்லை. இரட்சகராக வந்தவர் இனி நியாயாதிபதியாக வருவார். இரட்சகரை ஏற்றுக்கொண்டால் நியாயாதிபதிக்கு அஞ்சத் தேவையில்லை. தீர்மானம்: நியாயாதிபதிக்கு முன் குற்றவாளியாக அல்ல, மன்னிக்கப்பட்டவனாக செல்வேன்.